வெல்கம் டு கேசி பாட்டனி. ஆஃப் இயர்லி எக்ஸாம்ஸ்க்கான 6 to 12th ஒரு ரிவைஸ்டு டைம் டேபிள் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நமக்கு வந்து 2 வாட்டி டைம் டேபிள் வந்து சேஞ்சஸ் ஆகிடுச்சு. இது வந்து ஃபைனல் டைம் டேபிளில் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கு முன்னாடி கொடுத்த டைம் டேபிளில் நமக்கு வந்து சாட்டர்டே இது எல்லாமே எக்ஸாம்ஸ் வந்து இருக்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து சாட்டர்டே எக்ஸாம்ஸ் வந்து எல்லாமே கிடையாது. ஸோ அது என்ன டைம் டேபிள், யார் யாருக்கு எந்தெந்த எக்ஸாம்ஸ் வந்து சேஞ்சஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குயிக்காக பார்த்துருவோம். அது முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. கூடயே ஒரு லைக் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ எக்ஸாம் டைமிங் இதெல்லாமே ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். 6th வந்து மார்னிங்கு, அதுக்கடுத்து 8th மார்னிங்கு, 7th and 9th பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன். சரிங்களா, எல்லாத்துக்குமே 2 மணி நேரம் தான் எக்ஸாமு. 6th பார்த்தீங்கன்னா 10லேருந்து 12. சரிங்களா, 6th 8th 7th 9th பார்த்தீங்கன்னா 2 to 4, 9th மட்டும் 2 to 4, 2.5 மணி நேரம் உங்களுக்கு வந்து டைமு. ஸோ 9ஆம் தேதி வந்து நமக்கு வந்து தமிழ் எக்ஸாம் எல்லாத்துக்குமே. சரிங்களா, 6 to 9th. அதுக்கடுத்து 10ஆம் தேதி பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஆப்ஷனல் லாங்குவேஜ். அதுக்கடுத்து 12ஆம் தேதி எல்லாத்துக்குமே இங்கிலீஷு, 16 வந்து எல்லாத்துக்கும் மேக்ஸு, 18 ஃபிசிக்கல் எஜுகேஷனு, 20ஆம் தேதி எல்லாத்துக்குமே சயின்ஸு, 23 சோஷியல் சயின்ஸ். சரிங்களா, இதில் அதிகமாக சேஞ்சஸ் வந்து ஆகலை. அதற்கடுத்து 10th and 11th 12th என்ன டைம் டேபிள் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஏற்கனவே சொன்ன மாதிரி மார்னிங் தான் நமக்கு வந்து எக்ஸாம். 9:45 to 1 o'clock வரைக்கும் நமக்கு வந்து எக்ஸாம்ஸு. ஸோ இதில் நமக்கு வந்து 10ஆம் தேதி தமிழ் எக்ஸாம்ஸ் வந்து நடக்குது. அதுக்கடுத்து 11 ஆப்ஷனல் லாங்குவேஜ் கொடுத்துருக்காங்க, 12 இங்கிலீஷ், 16 சரிங்களா மண்டே பார்த்திங்கன்னா நமக்கு மேக்ஸு, அதுக்கடுத்து 19 சயின்ஸு, 23 சோஷியல் சயின்ஸ் இது வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து 11th and 12th நிறைய சேஞ்சஸ் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா 11th சரிங்களா, 11th ஸ்டாண்டர்டாக இருந்தால் இது வந்து நோட் பண்ணி வச்சுங்க. 11th நமக்கு எக்ஸாம் வந்து ஆஃப்டர்நூனு 1:45 5 மணி வரைக்கும் எக்ஸாமு. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு நமக்கு எக்ஸாம் வந்து என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னா 9ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. 9ஆம் தேதி வந்து தமிழ், 10ஆம் தேதி பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இங்கிலீஷ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து 12 கம்ப்யூட்டர் சயின்ஸு, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் குரூப்ஸ்க்கு எல்லாமே 12ஆம் தேதி. மற்றபடி பார்த்திங்கன்னா பொலிட்டிக்கல் சயின்ஸு, நர்சிங் குரூப் இதெல்லாமே இருக்குது. ஸோ உங்கள் எல்லாத்துக்குமே 12. அதுக்கடுத்து 15 இல்லை 16ஆம் தேதி சரிங்களா, 13 14 15 இந்த எக்ஸாம்ஸ் வந்து கிடையாது. ஏன்னா சாட்டர்டே சண்டே இதெல்லாமே வரதுனால. அதுக்கடுத்து டேரெக்டாக 16ஆம் தேதி தான். அப்போ வந்து பார்த்திங்கன்னா பயாலஜி, பாட்னி, ஹிஸ்ட்ரி இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து இன்ஜினியரிங் குரூப்ஸ் இவங்களுக்கு எல்லாமே. சரிங்களா, அதுக்கடுத்து 18ஆம் தேதி சரிங்களா, 18ஆம் தேதி கெமிஸ்ட்ரி, அக்கௌண்டன்சி, ஜியாகிரஃபி, 20ஆம் தேதி ஃபிசிக்ஸு, எக்கனாமிக்ஸு, எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில்லு, 23ஆம் தேதி மேக்ஸு, சுவாலஜி, காமர்ஸ் இதெல்லாமே இருக்குது. ப்ளஸ் வந்து அக்ரி குரூப்ஸுக்கு இவங்களுக்கு எல்லாமே என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸாம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து +1க்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா +2 சரிங்களா, +2க்கு மார்னிங் தான் நமக்கு. 12th மார்னிங் எக்ஸாமு 9:45 to 1 o'clock வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து 9ஆம் தேதி நமக்கு வந்து தமிழ் எக்ஸாமு, அதுக்கடுத்து 10ஆம் தேதி இங்கிலீஷு, அதுக்கடுத்து 12ஆம் தேதி பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸு, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க இந்த எக்ஸாம்ஸ். அதுக்கடுத்து 16ஆம் தேதி மேக்ஸு, சுவாலஜி சரிங்களா, அதுக்கடுத்து காமர்ஸு, மைக்ரோபயாலஜி, அக்ரி குரூப்ஸுக்கு இதுக்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க. 16ஆம் தேதி இதெல்லாமே சேஞ்சஸ் ஆகி வந்திருக்கு. அதுக்கடுத்து 18ஆம் தேதி பார்த்திங்கன்னா நமக்கு பயாலஜி. இதுக்கு முன்னாடி எக்ஸாம்ஸில் வந்து 3 நாள் இருக்க மாதிரி இருந்துச்சு. இப்போ பயாலஜி, பாட்னி, ஹிஸ்ட்ரி இதெல்லாமே கொடுத்துருக்காங்க, இன்ஜினியரிங் குரூப்ஸ். அதுக்கடுத்து 20ஆம் தேதி பார்த்திங்கன்னா கெமிஸ்ட்ரி, அக்கௌண்டன்சி, ஜியாகிரஃபி, 23ஆம் தேதி பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸு, எக்கனாமிக்ஸு, அதுக்கடுத்து எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே நோட் பண்ணி வச்சுங்க. இதுதான் ரிவைஸ்டு டைம் டேபிள். இந்த டைம் டேபிளை வச்சு தான் உங்களுக்கு எக்ஸாம்ஸ் இதெல்லாமே நடக்கும். ஸோ அடுத்தடுத்து அப்டேட்டு கொடுத்தாங்கன்னா நம்ம உடனே அப்டேட் பண்ணுவோம். தொடர்ந்து நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள்.